இந்த நோ கான்டாக்ட் பத்தி சில வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது. இப்ப பாருங்க, இந்த நோ கான்டாக்ட் அப்படின்னு நான் வந்து இந்த சேனல்ல ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ்க்கு. இந்த லவ் பண்ணிட்டு சின்ன வயசுல இருப்பாங்க இல்லையா? ஒரு வழிகாட்டுதல் இல்லாம, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருக்கக்கூடிய பக்குவம் இல்லாத பிள்ளைகள். ஒரு 15 வயசு, 13 வயசு, 18 வயசு, 20 வயசு இந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு தான் அது செட் ஆகும். அவங்க மட்டும் இந்த நோ கான்டாக்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த வீடியோல பேசுறேன். இப்ப பாருங்க, ஒரு லைஃப்ல வந்து செட்டில் ஆயி ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. ஒரு ஒரு லேடி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ண வந்து ஃபாரின்க்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அனுப்புறாங்களாம். இந்த நோ கான்டாக்ட்ட நான் வந்து அவங்க வீடியோவ பார்த்து நான் பண்றேன். என் புருஷன விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். இந்த நோ கான்டாக்ட் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வழிகாட்டுதல் யாரும் கிடையாது. இந்த மாதிரி லவ் மேட்டரை கொண்டு போய் அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கும் முடியாது. ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு 50, 60 வயசுல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நோ கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னா எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? உங்களோட பொறுப்புகள்ல இருந்து நீங்க தட்டி கழிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பிரபஞ்சத்தோட டெஸ்ட்ல நீங்க பாஸே ஆக மாட்டீங்களே. அதாவது லைஃப்ல கல்யாணம் ஆகி கமிட் ஆனவங்க வேற கேட்டகரி. கல்யாணம் ஆகாம கமிட் ஆகாம இருக்கவங்க வேற கேட்டகரி. ஃபர்ஸ்ட் அது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? கமிட் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இவங்க இல்லைனாலும் அவங்க, அவங்க இல்லைனாலும் இவங்கன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி. அப்ப நான் டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாதா? அப்படி கேட்காதீங்க. நான் சொல்றது ஆப்ஷன்ஸ் கம்மி. அப்படி நீங்க லீகலா போய் டைவர்ஸ் அப்படி இப்படின்னு போகும்போதும் யார் பாதிக்கப்படுறாங்க? உங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. உங்களால பிற ஜீவன்கள், உங்க குடும்பத்துல இருக்கவங்க, நீங்க பெத்தவங்களே, பெத்த பிள்ளைகளே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது அதை நீங்க சட்டு புட்டுன்னு செய்ய மாட்டீங்கல்ல, யோசிச்சு தானே செய்வீங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நோ கான்டாக்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு யூடியூப ஒண்ணு ஒரு வீடியோவை பார்த்து எதுக்காக சொல்றாங்க, யாருக்காக சொல்றாங்க, அதெல்லாம் எதுவுமே அனலைஸ் பண்ணாம எப்படிங்க சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அந்த கமெண்ட்ல வேற சொல்றாங்க, உங்களோட வழிகாட்டுதலின் பேரில் நான் என் கணவனை விட்டு பிரிந்து விட்டேன். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த சேனல்ல, அந்த வீடியோல? பார்ட் 4 நான் அத வந்து மெம்பர்ஷிப்லயே போட்டுட்டேன். ஏன்னா ஓப்பன்ல வச்சீங்கன்னா எத்தன பேர் தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு அ இது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. லைஃப் கோச் கிளாஸ்ன்னு வேற இருக்கு. சரியா? அதுல வந்து நீங்க ஸ்பெஷல் கிளாஸ்ல நீங்க வந்து கிளாஸ்ல என்கிட்ட பேசவும் செய்யலாம். டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இந்த மாரி இருக்கு. நான் பண்ணட்டுமான்னு கேட்டாவது பண்ணலாம்ல. அதாவது நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு நான் உங்கள கம்பல் பண்றேன். நோட் மை பாயிண்ட். நீங்க இவ்ளோ பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, லைஃப் டேக்கிங் ஒரு டிசிஷன்ஸ் எல்லாம் எப்படிங்க யூடியூப பார்த்து நீங்க எடுக்குறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. கொஞ்சமாவது ஒரு பொறுப்போட இருங்க. சரிங்களா? ஒரு 50 வயசு, 60 வயசு ஆச்சுன்னும்போது, நீங்க இந்த மாரி புருஷன விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். நான் யூடியூப் வீடியோவ பார்த்தேன் அப்டின்னா, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் மெச்சூர்ட் லெவல் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ். அந்த வீடியோல நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்காக ஒரு வழிகாட்டுதலுக்காக தான் நம்ம இந்த சேனலே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லன்னா என்னோடது வந்து எஸ் லாவண்யா டைரக்டர் தான் மெயின் சேனல். இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்காக இந்த டீனேஜ் பிள்ளைங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாதனால அவங்களுக்காக இந்த சேனல்னு சொல்லியும் அந்த வீடியோல பர்டிகுலர் வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். அதே வீடியோல வந்து இந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு கல்யாணங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா போயிடுச்சு, அவ்வளவு சிம்பிளா போயிடுச்சு அவங்களுக்கு. சொல்லுங்க. ஒரு பிரச்சனை, சண்டை, குழப்பம் அதெல்லாம் இல்லாம ஒரு 2, 3 பேர்லாம் ஒரு ஃபேமிலில சேர்ந்து வாழ முடியாது. புரியுதுங்களா? அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க. இப்ப நியூக்ளியர் ஃபேமிலில இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம எந்த வாழ்க்கையுமே இருக்காது. அப்போ ஒரு குடும்பம்னு இருந்தா 4 பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம அனுசரிச்சுட்டு போக தான் செய்யணும். யூடியூப் வீடியோவ பார்த்துட்டு நான் வந்து நோ கான்டாக்ட் நீங்க சொன்னீங்க. உங்களோட வழிகாட்டுதலின் பேரில் நான் என் புருஷனை வந்து பிரிஞ்சு விட்டேன்னா, இது எப்படிங்க இருக்கு இது? ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டெசிஷன். யூ ஆர். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் இம்மெச்சூர் டெசிஷன் ஆஃப் யுவர் லைஃப். புரியுதுங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மள விட்டு குடுத்து போனோங்க. எல்லாமே
என்னோடது தான், நான் தான். அப்படிங்கிற ஒரு நிலையிலயும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா, அடுத்தவங்கள தான் நம்ம வந்து கை காமிப்போம். நம்ம மேல என்ன இருக்கு? அதையும் பார்க்கணும். ஸோ, என்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்கள உங்கள பத்தி நான் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பேன். நீங்க யாரு? என்ன? எப்படி இருக்கீங்க? உங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன? உங்க மேல தப்பா? உங்க ஹஸ்பண்ட் மேல தப்பா? அத பொறுத்து ஐ வுட் ஹவ் கிவன் யூ. சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கைடன்ஸ் குடுத்திருப்பேன். அதுதான் என்னோட கைடன்ஸ் ஆகும். நீங்க YouTube வீடியோ 1000 லட்சம் வீடியோ இந்த மாரி நோ கான்டாக்ட்ஸ்ல கிடைக்குது. அத பார்த்துட்டு நீங்க ஏதோ ஒண்ணு எடுத்தீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பே இல்லம்மா. ஐ அம் சோ சாரி அபௌட் திஸ். லைஃப் கோச்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் பேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு மாசமும் புதுசா பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ சோ மச். பை.